சேலம் கெஜல் நாயக்கன்பட்டியில் டாஸ்மாக் அதிகாரிகள் மற்றும் கடை மேற்பார்வையாளர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் டாஸ்மாக் கடைகளில் 20% அளவிற்கு விற்பனை சரிந்தது. அதற்கான காரணம் என்ன என முதுநிலை மண்டல மேலாளர் நர்மதா கேள்வி எழுப்பினார். அப்போது ஒரு சிலர் மழையின் காரணமாக விற்பனை நடைபெறவில்லை எனவும், இந்த பகுதியில் உள்ளவர்கள் மற்ற பகுதிக்கு வேலைக்கு சென்று விட்டார்கள் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை தெரிவித்தனர். உங்களுக்கு அது சம்பந்தமான தகவல் இருந்தால் உடனடியாக டிஎம்ஸ் கவனத்துக்கு கொண்டு வந்துருக்கு. லேபர் எங்க இருந்தாங்க, எங்க போயிட்டாங்கன்றீங்க? என்ன வேலைக்கு போறாங்க? ஊர்ல இருந்து கூலி வேலைக்கு போயிட்டு தான் இருந்திருக்காங்க. அதுக்கு இந்த வருஷம் மட்டும் தான் போறாங்கன்றீங்களா? அது மட்டுமல்லாமல் டாஸ்மாக் கடை அமைந்துள்ள பகுதிகளில் சட்டவிரோதமாக நடைபெறும் மது விற்பனை மற்றும் கள்ளச்சாராய விற்பனையை உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் தெரிவிக்க வேண்டும் என்றும், குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும்தான் கடையை திறக்க வேண்டும், கடையின் அருகாமையில் அமைந்துள்ள டாஸ்மாக் பார்களும் நேரத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் எச்சரித்தார். தொடர்ந்து விற்பனை குறைவான கடைகளில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு அறிவுரை வழங்கியதும் குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.